நல்லதே நடக்கும். நமது அறக்கட்டளையின் மூலமாக 1 வருடங்களுக்கு முன்பாக நடவு செய்த தென்னங்கன்று தான் இது. எவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்குல்ல. இது அன்னஞ்சி பக்கத்தில் இருக்கிற ராஜன் ஐயாவுடையது. இவர் முன்னாள் அரசு அதிகாரி. நிறைய பேருக்கு இந்த தென்னையில் இந்த மாதிரி கருப்பாக அழுக்காக இருக்குது அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்டு. அதை சாதாரணமான விஷயங்க. இதுக்கு நீங்கள் மருத்துவம்லாம் தேவையில்லை. 1 கிலோ மைதா ஒரு அளவாக தண்ணி வச்சு நல்லா பிசைஞ்சு பூரிக்கு மாதிரி, அப்புறம் ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலக்கி நீங்கள் பாயில் பண்ணிடணும். மைதாவை ஸ்ப்ரே பண்ணாலே போதும், இந்த அழுக்கெல்லாம் தானாமல் போயிடும். இது ஒரு பெரிய நோயாக இருக்காது. இந்த இதெல்லாம் அந்த மைதாவில் பட்டு காஞ்சு நார்மல் ஆகிடும். இப்படி வெட்டார வழியில் நீங்கள் ஏதாவது மாற்று ஊடுபயிர் போடலாம். வாழை கூட பண்ணலாம், ஒரு கண்டு நடலாம், தேக்கு பண்ணலாம். இல்லைன்னா கோடை உழவு ரொம்ப அவசியம். அது பண்ணுறது மிக மிக முக்கியம். இப்போது ஏப்ரல், மே, ஜூன் அந்த டைமில் இந்த மாதிரி புட்கள் அதிகமாக வந்தால் அதை நீங்கள் களை வெட்டணும்னு அவசியம் கிடையாது. சைடில் உள்ள நிலங்களை உழவு செய்தாலே போதும். இதே மாதிரி நடனம் அப்படின்னா எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.